ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் ஆண்களுடைய ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு அப்படின்றத பாக்குறேன். மதன காம உருண்டை அப்படின்னு ஒரு பக்கம் ஒருத்தர் வித்துட்டு இருக்காரு. பசங்களுக்கான லட்டுன்னு ஒரு 10 பக்கம் விற்கிறத பாக்குறேன். ஆனா பேசிக்கா இது ரிலேட்டடா கொடுக்கக்கூடிய நிறைய இப்ப விற்பனை ஆகிற மருந்துகள் எல்லாமே அவங்களுடைய வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு, நிறைய ஆண்கள் இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே அவங்க பரிந்துரைக்கிறது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனா இருக்கிறது இல்லை. சோ மக்கள் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே சான்றுகளாக்கப்பட்டது, அதாவது ப்ரூவ் பண்ணதா, ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணதை மட்டும்தான் நம்ம வாங்கி சாப்பிடணுமே ஒழிஞ்சு, அதை ஒரு ட்ரீட்மெண்டா எடுத்துக்கலாமே ஒழிஞ்சு, இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு பண்ணக்கூடியதுதான் இந்த வீடியோஸும் அந்த அவங்க கொடுக்குற அந்த உருண்டைகள் எல்லாமே. ஆக்சுவலி ஒரு ஆண்மை அதிகரிக்கணும்ன்றதே கிடையாது. அவன் ஆண்மையா இருக்கணும் அப்படின்னா அவனுடைய மனது ரொம்ப லேசா இருக்கணும், மன அழுத்தம் இல்லாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். மன அழுத்தத்துக்கு அப்புறம் தான், மன அழுத்தம் இல்லாம இருக்கும்போது அவனுடைய ஃபுட்டு ஸ்டைலுன்றது கரெக்டானதா இருக்கும். அப்போ இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள், இன்னைக்கு இப்ப இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய தர்பூசணியில கூட பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான அந்த ஆண்மை ரிலேட்டடான சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதை கூட வாங்கி சாப்பிடலாம். பச்சை காய்கறிகள் என்னென்னலாம் கிரீனிஷா இருக்கக்கூடிய கீரை வகைகள், காய்கறிகளை சாப்பிடலாம். அவங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரியான நட்ஸ் வாங்கி சாப்பிடலாம். சில பேருக்கு நிலக்கடலை தான் வாங்கி சாப்பிட முடியும், சில பேருக்கு பாதாம் பிஸ்தான் கூட வாங்கி சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஃபுட்டு, தூக்கம், மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறதுக்கான சில எளிய முறை உடற்பயிற்சிகள், கீகிள் எக்ஸசைசஸ் போட்டு பாத்தீங்கன்னாலே யூடியூப்ல நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ரொட்டீனை, லைஃப் ஸ்டைல அழகா மாத்திக்கிட்டு உங்களை நீங்களே சரி பண்ணிக்கலாமே ஒழிஞ்சு, இது மாதிரி எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் இல்லாத, ப்ரூஃப் இல்லாத விஷயங்களை, வீடியோக்களை பார்த்து உங்க பைசாக்களையும் இழந்து உங்களையும் நீங்க குழப்பிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். சோ உங்களை நீங்க சரி பண்ணிக்கிறது இந்த விஷயத்துல அப்படின்னா, நீங்க ஆண்மையாக இருக்கீங்களா அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா, முதல்ல உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்தணும். மன அழுத்தம் இல்லாத ஒரு நபரா உங்க மனதை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுதான் இதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும். நன்றி.